Hi everyone, welcome to Shanti channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். MS Wordல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஈக்குவல் டு. இந்த சப்ஸ்கிரிப்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த ஃபார்முலாவை நான் டைப் பண்றேன். ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இப்போ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியோட ஃபார்முலா. F is equal to gm1. இந்த 1 வந்து எனக்கு mக்கு கீழே ஷோ ஆகணும். அதுக்காக தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் m2ன்றது எனக்கு கீழே ஷோ ஆகணும். அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்குறது, அதாவது 2 ஸ்கொயர் 3 கியூப் சொல்லிட்டு மேலே நம்ம பவர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல நம்பர்ஸ், அது வந்து மேலே கொடுக்குறது தான் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாவை இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்க. F is equal to gm1. 1 நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணேன்னா எனக்கு இங்கேயே தான் டைப் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கர்சர் வந்து நம்மளுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ட்லேயே தான் இருக்கும். இப்போ நான் கர்சர் வந்து நார்மலாக ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் அந்த சப்ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிங்கன்னா தான் கர்சர் நார்மல் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் கர்சர் நார்மல் ஆகணும்னா சப்ஸ்கிரிப்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆர் 2. இந்த 2 வந்து நம்மளுக்கு மேலே வரணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட். அந்த சிம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு மேலே வந்துருச்சு. இதுவும் கர்சர் நார்மல் ஆகணும்னா அகைன் சூப்பர் ஸ்கிரிப்டே கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் நார்மல் ஆகிடும். இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். இதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரிப்டோ அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மந்தோட எண்டில் ரீஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 31ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 31 போட்டுட்டு எஸ்டி அப்படின்னு கொடுப்போம். அந்த எஸ்டி நம்மளுக்கு எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துருச்சா. 31st வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன ஆனிவர்சரி 25th அப்படின்னா PHன்றதை நீங்கள் மேலே கொடுத்துக்கலாம். அகைன் நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இங்கே கொடுக்குறேன் 21st. இப்போ என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிவிட்டு TH கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். 25th. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ். இங்கே நீங்கள் கர்சர் வைக்கும்போது அதோட ஷார்ட்கட் கீ ஷோ ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இங்கே ஏன் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கான்னா நம்ம கீபோர்டில் பாருங்கள், நம்ம கீபோர்டில் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கீ கொடுத்துருப்பாங்க. நம்பர் லாக்குன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் மட்டும் தனியாக நம்ம கீபோர்டில் கார்னரில் சைடில் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, டிவைடு, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இது எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும். ஓகேவா. அதில் வர ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் எந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரே கீயாக நம்ம கீபோர்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலே ப்ளஸ், அந்த கீழே ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். அதனால தான் நான் இந்த ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இந்த கீயை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் பற்றி பார்த்துருக்கோம், சூப்பர் ஸ்கிரிப்ட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷாண்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.